7:04 காலை 8:05 வரை சுக்கிர ஓரை. புதனுக்கு சென்று தேவதா வழிபாடு செய்வது அதுவும் நமக்கு மன தூய்மை கொடுக்கும். என் இனிய காலை வணக்கங்கள். இன்று சித்ரா பௌர்ணமி. முருகன் ஆலயங்களிலே மிக விசேஷமாக பூஜைகள் நடைபெறும். அவற்றில் கலந்து கொண்டு நம்ம முருகன் அருளை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:04, சூரியஸ்தமனம் 7:17. இன்றைய திதி பௌர்ணமி. முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 2ஆம் தேதி அதிகாலை 1:35 முடிவடைந்து பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரம் முடியும் வேளை நாளை காலை 7:05 முடிவடைந்து விசாகம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:04 8:35 வரை. அதன் பிறகு காலை 11:08 11:38 வரை. மத்தியான வேளையில் 2:11 4:13 வரை. மாலை வேளையில் 6:15 7:17 வரை. ராகு கால நேரம் காலை 11:38 மதியம் 1:10 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:13 5:45 வரை. கூலிகன் காலை 8:35 10:07 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேச ராசிக்கு நட்பு, ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு பொறுமை, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு அமைதி, விருச்சக ராசிக்கு சுபம், தனுசு ராசிக்கு யோகம், மகர ராசிக்கு சாந்தம், கும்ப ராசிக்கு வரவு, மீன ராசிக்கு எதிர்ப்பு. தொடர்ந்து நம்ம சுப ஓரைகளை பார்ப்போம். இன்று சுக்கிர ஓரை 7:04 காலை 8:05 வரை சுக்கிர ஓரை. புதன் ஓரை 8:05 9:06 வரை. சந்திர ஓரை காலை 9:06 10:07 வரை. குரு ஓரை காலை 11:08 மதியம் 12:09 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:11 3:12 வரை. புதன் ஓரை மதியம் 3:12 4:13 வரை. சந்திர ஓரை மாலை 4:13 5:14 வரை. குரு ஓரை மாலை 6:15 7:17 வரை. இந்த ஓரைகள் சுப காரியங்களுக்கு உகந்தவை. இந்த ஓரைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறோம் அல்லவா? அதற்கு மிக முக்கியமாக நம்ம கிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் கூட. மன தூய்மை அடைவதற்கு நம்ம தவம் செய்ய வேண்டும். இப்பொழுது தவம் என்பது மிக சிரமமாக இருக்கிறது அல்லவா? அதனால் ஜபம், இறை நாமங்களை ஜபம் செய்வது நம்ம மன தூய்மைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். தேவதா பூஜை. தேவதா பூஜை என்றால் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களும் சரி, குல தெய்வமா அல்லது நம்ம ஆலயங்களுக்கு சென்று தேவதா வழிபாடு செய்வது அதுவும் நமக்கு மன தூய்மை கொடுப்பதற்கு உகந்த ஒரு நல்ல சக்தி வாய்ந்த செய்கையாகும். அடுத்தபடியாக அதாவது பூர்வ புண்ணியம். நம்மளுக்கு இந்த மனம் சுத்தமடைவது கூட, தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கூட நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சரியாக அமைந்திருக்க வேண்டும். மற்றபடி கல்வி, நல்ல கல்வியிலே உயர்ந்து நல்ல படித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நல்லவை கெட்டவைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள திறனும் நமக்கு இருக்க வேண்டும். தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும். அதன் புண்ணியங்களால் கூட நமது மனம் தூய்மை அடையும். மற்றபடி ஜபம் செய்வது, இவற்றால் மன தூய்மை அடைந்து நம்ம வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் பெற்று வாழ்வதற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். மனம் தூய்மை அடைந்தால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நல்ல பலன்களை எடுத்து கொடுக்கும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.